சிவன் கதை ராவணன் கைலாசத்தை தூக்கிய கதை. இது சிவபெருமானின் கருணை, கோபம் மற்றும் பக்தனின் அன்பு நிறைந்த ஒரு அற்புதமான கதை. ராவணன் கைலாச மலையை தூக்க முயன்ற சம்பவம். ராவணன் ஒரு பாண்டித்தியம் நிறைந்த வீரன் மட்டுமல்ல, அவர் மிக பெரிய சிவபக்தர். அவர் எத்தனையோ நூல்களை எழுதி சிவபெருமானை துதி செய்தார். ஒருநாள் அவர் தன் புஷ்பக விமானத்தில் பறந்து கொண்டிருந்தபோது சில மலைகளிடையில் ஒரு பெரிய அமைதியான தெய்வீகமான மலை கிடைத்தது. அதுதான் கைலாசம், சிவபெருமான் தங்கும் பரமஸ்தானம். ராவணன் அந்த மலையை பார்த்தவுடன், இவ்வளவு அழகான மலை, இதை லங்காவுக்கு எடுத்து சென்றால் என்ன அற்புதம் என்று நினைத்தான். ராவணன் மிகுந்த அகம்பாவத்தில் மலையின் அடிக்குச் சென்றான். அவன் தன் இரும்பு போன்ற தசைகளால் கைலாசத்தை தூக்கத் தொடங்கினான். மலை சிறிது அசைந்தது. உள்ளே இருந்த சிவபெருமானும் பார்வதி தேவிக்கும் மலைநடுக்கம் உணர்ந்தது. பார்வதி பயந்து, "இது என்ன பிரபு?" என்று கேட்டார். சிவபெருமான் சிரித்தபடி, "இது என் பக்தன் ராவணன் செய்கிற வேலை" என்றார். சிவபெருமான் மெதுவாக தன் கால்விரலில் மலையின் மேல் அழுத்தினார். அந்த ஒரு அழுத்தமே ராவணன் மீது முழு கைலாசமும் விழுந்தது. ராவணன் அந்த மலையின் கீழ் நசுங்கி அசைய முடியாமல் போனான். அவன் வலியிலும் அவமானத்திலும் முழங்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் ராவணன் ஒவ்வொரு நொடியும் சிவனை கொண்டாடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய பாட்டே சிவதாண்டவ ஸ்தோத்திரம். இந்த பாடல் உலகில் மிக சக்தி வாய்ந்த சிவஸ்தோத்திரங்களில் ஒன்றாகும். ராவணனின் பக்தி சிவனை உருக்கும். ராவணன் 1000 ஆண்டுகள் தன் விரல்களை இசையாக பயன்படுத்தி எலும்புகளாலும் இரத்தத்தாலும் கூட சிவனை துதி செய்தான். அவனுடைய பக்தி, அவனுடைய வெறி, அவனுடைய அழுகை அனைத்தும் சிவபெருமானை உருக்கியது. சிவபெருமான் ராவணனின் முன் தோன்றி, "உன் பக்தி உண்மையானது, உன்னை நான் மன்னிக்கிறேன்" என்று கூறினார். சிவபெருமான் கைலாசத்தை உயர்த்தி ராவணனை விடுவித்தார். ராவணன் விழுந்து சிவபெருமானின் காலில் நமஸ்காரம் செய்தான். அப்பொழுது சிவபெருமான் அவனுக்கு ஒரு அதிசயமான ஆயுதத்தை அருளினார். சந்திரஹாஸ் என்ற வாளை அருளினார். கதையின் முடிவு. சிவபெருமான் ராவணனிடம் கூறினார், "பலம் இருந்தாலும் அதற்கு மேலே பக்தி, தாழ்மை மற்றும் பணிவு முக்கியம்." ராவணன் அந்த நாளில் சிவனின் உண்மையான பேரருளை பெற்றான். இந்த கதை நமக்கு சொல்வது, தெய்வத்தையே சோதிக்கக்கூடாது. அகம்பாவம் நாசம் செய்கிறது. உண்மையான பக்திக்கு சிவன் உடனே பதில் தருவார்.